80 வயதிலயும் உங்க முகத்த பார்க்கறதுக்கு நல்ல இளமையா இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஒரு இலைய மட்டும் நீங்க பயன்படுத்தி பாருங்க. எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா, இளமையா, சுருக்கங்களே இல்லாம, முக்கியமா உங்க ஃபேஸ்ல இருக்க மங்கு, அதாவது நாள்பட்ட மங்க கூட ஒரே நைட்லயே, ஒரே நாள்லயே ஃபுல்லா க்யூர் பண்ணி பளபளன்னு முகத்த மாத்திருங்க. உங்கள பார்க்குறவங்கலாம் கேட்பாங்க, "என்ன பயன்படுத்துறீங்க உங்க ஃபேஸுக்கு? இவ்ளோ யங்கா இருக்கீங்களே!" அப்படின்னு கேட்பாங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் அந்த இலை என்ன? இத எப்படி பயன்படுத்துறது? அப்படின்றத பார்த்துட்டு வந்துரலாம். ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஒரு இலைய தான் இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கோம். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இது என்ன அப்டின்னா, புதினா இலை தாங்க எடுத்திருக்கேன். அவ்ளோ ஃபேஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த புதினா இலைய நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நான் நெறைய தான் எடுத்து வச்சிருக்கேன். ஆனா இதுலேருந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவு மட்டும் எடுத்தா போதும். நல்லா ஃப்ரெஷ்ஷான இலையா முக்கியமா எடுத்துக்கோங்க. நம்ம இத கொஞ்சம் ஆஞ்சி எடுத்துக்கலாம். இவ்ளோ இலைகள் நமக்கு தேவையில்ல. உங்கள் ஃபேஸில் இருக்க மங்கு, டேன், பிக்மெண்டேஷன், அன்ஈவன் ஸ்கின் டோனாக இருக்குது உங்களுக்கு அப்படின்னா, அதை எல்லாமே ஈவன் டோனில் மாற்றி உங்கள் ஃபேஸை நல்லா பிரைட்டாகவும் பளிச்சுன்னு மாற்றி கொடுக்குங்க. நம்ம நார்மலாகவே புதினா இலையை வந்து ஜூஸ் போட்டு குடிச்சோம்னா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தெரியுமா? அதை விட டபுள் மடங்கு, ட்ரிபிள் மடங்கு நம்ம ஃபேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக நல்லா கிளாஸியாக மாறிடும். சூப்பரான எஃபெக்டிவான இலைங்க. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம தேவையான அளவு இலைகளை எடுத்துக்கலாம். இந்த இலையை நம்ம மிக்சியில் போட்டு கண்டிப்பாக அரைக்கவே கூடாது. இதனுடைய சத்துக்கள் வந்து அப்படியே அழிஞ்சிரும். நம்ம இதனுடைய சத்துக்களை முழுமையாக பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இலைகளை நம்ம ஒரு இடிகளில் போட்டு இடித்து எடுத்துக்கலாம். இப்போ நாம் ஒரு இடிக்கல் எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இடிக்கலை. அதேமாரி புதினா இலையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம பயன்படுத்தணும். ஏன்னா நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ண போகிறதுனால ரொம்ப க்ளீனாக இருக்கணும். ஏன்னா ஏதாவது டஸ்ட்டோ பூச்சியோ ஏதாவது இருக்கலாம், அதனால் சொல்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம இடித்து தண்ணி சேர்க்காம இதை வந்து இடித்து நம்ம இதனுடைய ஜூஸை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இந்த ஸ்மெல்லை நம்ம இழுத்தாலே நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கிடைக்கும். இதை வந்து நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணும்போது நமக்கு எந்த அளவுக்கு ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகும் நீங்களே நினச்சி பாருங்கள். கொஞ்ச நேரம் நல்லா இந்த மாதிரி இடித்தோம்னா தான் நமக்கு இது வந்து சாறு வந்து நமக்கு கிடைக்கும். ரொம்ப நிறையெல்லாம் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஃபேஸுக்கு தகுந்த அளவு இந்த ஜூஸ் வந்து கிடைச்சா போதும். இடித்தாலே நமக்கு வந்து அதனுடைய ஜூஸ் எல்லாம் வந்துடும் பாருங்க. அப்படி நல்லா சதைச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சதை எடுத்து நம்ம கையிலேயே பிழிஞ்சு எடுத்துக்கலாம். க்ரீன் கலரில் இருக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் கண்டிப்பாக கிடையாது. இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம புதினாவை அரைச்சி எடுக்கும் பொழுது. பாருங்கள் எப்படி இருக்கட்டும். புதினாவை அரைச்சவங்களுக்கு தெரியும் இந்த கலரில் தான் வரும் அப்படின்ட்டு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பரான ஒரு ஃப்ளேவரோட செம்மையான ஒரு ஜூஸ் வந்து கிடச்சிருக்கு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறது பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்து இதில் ஒரு சூப்பரான ஒரு பொருளை தான் சேர்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா நெய் தாங்க. நான் ஜிஆர்பி நெய் தான் எடுத்துக்கிட்டேன். எந்த நெய் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. இதை அப்படி நம்ம இது உள்ளே போட்டுக்கலாம். விழாது ஹீட் பண்ணால் இது வந்து நல்லா மெல்ட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் மற்ற பொருள் நம்ம சேர்க்கும் பொழுது தாராளமாக இந்த கீ வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்படியே இருக்கட்டும். கட்டியாக தான் இருக்குது. அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம சேர்க்க போகிற பொருள் என்ன அப்படின்னா உளுந்து தாங்க. இந்த மாதிரி வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க. இந்த உளுந்தை என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். நல்ல ஃபைன் பவுடராக எடுத்து இதை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் இதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இதை வந்து பொடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். அப்படியே உங்களுக்கு உளுந்து பொடி இல்லை, உங்களால் நுணுக்க முடியல அப்படின்னா நீங்கள் கடையில் கூட அந்த பொடியை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை நுணுக்கின பொடியை வந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம உளுந்து பொடி எடுத்தாச்சு. பாருங்கள் நான் எந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக இதை வந்து அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு இருக்கணும் உளுந்து மாவு. அப்போ தான் நமக்கு வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்ல ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ இதில் வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இந்த நெய் வந்து இதோட நல்லா மிக்ஸ் ஆகிடும். பாருங்கள் மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். நீங்கள் நினைக்கலாம் ஒரு நிமிஷம் இன்னும் கொஞ்சம் கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா என் ஃபேஸுக்கு பத்தாது, அதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு நல்லா திக்காக மாறிடுச்சு.
திக்காக மாறிடுச்சு, எப்படி ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுறதுன்னு நினைக்க வேண்டாம். இதில் வந்து இன்னும் ஒரு பொருளை நம்ம சேர்க்க போகிறோம். அதனால தான் இந்த மாதிரி திக்காக நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம். இப்போ அடுத்து நம்ம எடுத்துக்கிட்டது லெமன் தாங்க. இந்த லெமனை வந்து ஆஃபாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு சீடெல்லாம் எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். லெமன் எப்பயுமே டைரெக்டாக ஃபேஸுக்கு அப்ளை பண்ணும்பொழுது ஒரு சிலருக்கு நமச்சல், குத்தல், எரிச்சல் இந்த மாதிரி ஏதாவது பண்ணும். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு எதுவுமே பண்ணாது. எந்த மாதிரி ஸ்கின்னாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் வந்து ஃபேஸுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இதில் உளுந்து மாவுங்கையில் ஊற ஊற நமக்கு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறும். ரொம்ப திக்காக மாறாது, ஆனால் இந்த மாதிரி தான் மாறும். நம்ம மாறும் பொழுது லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் மட்டும். நம்ம சேர்த்ததே கரெக்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கன்சிஸ்டன்சி. நம்ம இதை ரெடி பண்ண உடனே நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா வச்சுருந்தோம்னா அப்படியே ஒரு மாதிரி திக்காக மாறிடும். அதனால் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதை நீங்கள் தாராளமாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா தாராளமாக அதில் வந்து நீங்கள் லெமன் ஜூஸோ அல்லது மில்க்கோ ஆட் பண்ணி உங்கள் ஃபேஸில் சூப்பராக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சூப்பரான ஒரு க்ரீம் மாதிரி நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை வந்து நான் ஃபேஸில் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். நாங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி நம்ம ஃபேஸ்லேருந்து முக்கியமாக ரிமூவ் பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்துட்டு வந்துடலாம். ஹாய் மக்களே, ரொம்ப டல்லாக டேனாக கருத்து போன முகத்தை எப்படி பிரைட்டாக பளிச்சுன்னு மாற்றுறது அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சூப்பரான ஒரு பேக் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க. இதாங்க எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்கள். தைரியமாக தாராளமாக இதை ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து அதாவது மறந்துருச்சு, புதினா இலை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் எதையுமே ஃபீல் பண்ணவே தேவையில்லை. தைரியமாக ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். தாராளமாக புதினா சாறு ஃபேஸுக்கு அப்ளை பண்ணலாம். ஃபேஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நல்லா பளிச்சுன்னு மாறும். அது மட்டும் இல்லை, மங்கள்லாம் சூப்பராக சரிப்பட்டு வராது. ஹாய் மக்களே, சூப்பரான ஒரு பேக் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த பேக்கை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணோம்னா ஃபேஸில் இருக்க மங்கை வந்து நொட்டியில் சூப்பராக எடுத்துருங்க. ரொம்ப நாள்பட்ட மங்கை என் ஃபேஸில் போகவே மாட்டேங்குது, இருந்துக்கிட்டே இருக்குது. என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் எனக்கு போகலைங்க அப்படின்னு நினைக்கிறாம தைரியமாக துணிஞ்சு இந்த பேக்கை வந்து ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க, அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். டேனாக இருந்தாலும் சரி, மங்காக இருந்தாலும் சரி, பிக்மெண்டேஷன் எதுவாக இருந்தாலும் நல்லா ஃபேஸை வந்து நல்ல க்ளீன் அண்ட் கிளியரான ஸ்கின்னாக கொடுத்துரும். உங்களுக்கு அன்ஈவன் ஸ்கின் டோனாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணுங்கள். சூப்பராக ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ நான் இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் கையிலேயே எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ரஷ்லாம் யூஸ் பண்ணலை, பொட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். என் ஃபேஸ் பாருங்கள் பயங்கர டல்லாக டேனாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா சாண்டல்வுட் கலரில் இருக்கும். ரொம்ப ஈஸி. இதை ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணாலே உங்கள் ஃபேஸ் வந்து நல்ல ஒரு மாற்றம் தெரியும். ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக விடவே மாட்டீங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான பேக். நல்ல திக்கான ஒரு கோட்டாக கொடுத்துக்கோங்க. அதில் வெறும் 10 நிமிஷம் மட்டும் ஃபேஸில் விட்டால் போதும். அதுக்கு மேலே நீங்கள் விட வேண்டிய அவசியமே இல்லைங்க. நல்லா சில்லுன்னு இருக்குது, மற்றபடி ஒன்றுமே தெரியல. செம்ம ஜில்லுன்னு இருக்குங்க. அதுக்காக கோல்டு இருக்கா, எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்ளை பண்ணலாமாக்கான்லாம் கண்டிப்பாக கேட்பீங்க. தாராளமாக அப்ளை பண்ணலாம், அதனால ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. வெறும் 10 நிமிஷம் மட்டும்தான் நம்ம விட போகிறோம். அதுக்கப்புறம் ஃபேஸில் சூப்பராக இதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதனால் நான் சொல்கிற மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணி பாருங்கள். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். விடவே மாட்டீங்க. நீங்கள் இதை தொடர்ந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான பேக் தான் இது. இப்போ நம்ம 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு ஃபுல்லாக ட்ரை ஆகாது, இப்படி தான் இருக்கணும். அப்படி வரலாம் இதை வந்து நீங்கள் பண்ண வேண்டாம். அதாவது வரலாம் ஆக வேணாம். ஒரு 10 நிமிஷம் விட்டாலே உங்களுக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஈரப்பதத்தோடு தான் இருக்கும். இப்போ நம்ம இதை எப்படி வந்து ஃபேஸில் இன்னும் லைட்டாக ஒரு ஸ்க்ரப் கொடுத்துட்டு நம்ம ஃபேஸை வந்து க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மில்க் தான் எடுத்துருக்கேன். இப்போ இந்த மில்க் கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா லெமன். இந்த லெமனை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதில் பிழிஞ்சோன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா திரிஞ்சிடும். பாருங்கள், திரிஞ்சிருச்சா? இந்த மாதிரி திரிஞ்ச உடனே இதை தொட்டு நம்ம ஃபேஸில் நல்லா ஒரு மசாஜ் கொடுக்க போகிறோம். ஸ்க்ரப் மாதிரி ஜென்டலாக கொடுங்க. உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்கும். நல்லா தொட்டுக்கலாம். நம்ம தொட்டு கொடுக்கணும்.
நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த லெமனை வச்சு கொடுக்குறதுனால உங்களுக்கு வந்து ஃபேஸில் வந்து எரிச்சல் நமச்சல் எதுவுமே வராது. இந்த மாதிரி யூஸ் பண்ணும்பொழுது நிறைய பேத்துக்கு லெமன் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்லாம் ஒத்துக்காது. அது என்ன பண்ணணும், அப்படியே ஒரு மாதிரி எரியும், பிம்பிள்ஸ் இருக்குன்னா யூஸ் பண்ண மாட்டீங்க ஒரு சிலர். அந்த மாதிரி உள்ளவங்க இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்கள், உங்கள் பிம்பிள்ஸ்லாம் வரவே வராது உங்களுக்கு. ரொம்ப அழுத்தி தேய்க்காமல் ஜென்டலாக நல்லா இப்போ பாருங்கள், அவ்வளோதான். இதை நம்ம வச்சுட்டு இப்போ நம்ம ஃபேஸ்லேருந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபேஸில் எடுத்துருக்கு பாருங்கள். டேனெல்லாம் இந்த இடத்துல எனக்கு மங்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அது எல்லாமே சுத்தமாக தெரில பாருங்கள். அப்படியே ஃபேட் அவுட் பண்ணிடும். எப்படி இருக்கு பாருங்கள், எந்த அளவுக்கு பிரைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க. வாவ், செம்மையாக இருக்குங்க ஃபேஸ். உங்களுக்கு ஃபேஸில் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் தான் நான் இப்படி உங்களுக்கு எடுத்து காட்டுறேன், வேற ஒன்றும் இல்லை. எப்படி இருக்கு பாருங்க ஃபேஸ், நல்லா மாவு பூசுகிற மாதிரி இருக்குது. வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்க, ஏன்னா அப்படி ஒரு ரிசல்ட் நமக்கு வந்திருக்கு. ஃபேஸை வந்து நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ப முடியலைங்க, கண்டிப்பாக நம்பவே முடியல. நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணிங்கன்னா அசந்து போயிடுவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு என் ஃபேஸ் வந்து பார்த்த என்னுடைய ஃபேஸுக்கும் இப்போ பார்க்குற என்னுடைய ஃபேஸுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஃபேஸை எந்த அளவுக்கு ஈவன் டோனில் மாற்றிருக்கு பாருங்கள். பா, செம்மையாக இருக்குங்க. நான் கிளாத் வச்சு நீங்கள் நினைக்கலாம் ஏதாவது ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிட்டு கூட வந்து நிற்கலாம் அப்படின்ட்டு. பாருங்கள், தொடச்சிட்டேன் ஃபுல்லாக. எப்படி இருக்குது பாருங்க. செம்மையாக பிரைட்டாக இருக்குங்க பாருங்க. என் கை எப்படி இருக்கு, என் ஃபேஸ் எப்படி இருக்கு பாருங்க. நான் இந்த கலர்லாம் கிடையாதுங்க, என் கை பாருங்க எப்படி இருக்குட்டு. ஆனால் என் ஃபேஸ் பாருங்க செம்மையாக பிரைட்டாக இருக்குங்க. எவ்வளோ சேஞ்ச், கைக்கும் ஃபேஸ்க்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம போட்டு வச்சிடலாம். சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டைம் ட்ரை பண்ணால் விடவே மாட்டீங்க. ஒரு டைமாவது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி உங்களுக்கு ரிசல்ட் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் கேட்குறீங்க ஆண்கள் யூஸ் பண்ணலாமான்னு. கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இதனால் எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் வராது. தாராளமாக யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக நம்பி யூஸ் பண்ணுங்கள். நான் அதனால தான் உடனே என் ஃபேஸில் அப்ளை பண்ணி உங்கள்கிட்ட ரிசல்ட்டையும் லைவாக காட்டிடுறது. ஏன்னா ஒரு சிலர் சொல்கிறீங்க நீங்கள் வந்து ஃபேஸுக்கு வேறு அப்ளை பண்ணி காட்டுறீங்க அப்படிலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் என்ன ரெடி பண்ணுறனோ அதை தான் அப்ளை பண்ணி ஃபேஸுக்கு ரிசல்ட்டையும் உங்கள்கிட்ட காட்டுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க மக்களே. சூப்பராக இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சி யூ, பை. நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.